கொரோனா பேப்பர் இந்த மூவி வந்து ஒரு மலையாள மூவி. இப்போ தமிழ் டப்பில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி வந்து 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற தமிழ் படத்தை அப்படியே காப்பிரைட் வாங்கி மலையாளத்தில் எடுத்திருக்காங்க. மலையாள லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன ஆல்டர்னேட் பண்ணி இப்போ அந்த மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து புதுசாக எஸ்ஐயாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண இடத்துல நிறையா வந்து குறைகளை கண்டுபிடிச்சி அதை ஓப்பனாக சொல்கிறாரு. இதனால வந்து அங்கே உடைய சீனியர் ஆஃபீஸர் போகாமல் இவரை வந்து சர்வீஸ் பார்க்க வெளியே வந்து அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிவிடும் கையில் சர்வீஸ் துப்பாக்கி வந்து கூப்பிட்டு விடுதாங்க. இந்த கன்று வந்து பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடிக்கிற மூலியமாக வந்து தொலைஞ்சு போகுது. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சி கண்ணை கேட்கும்போது கண்ணை நான் ஒருத்தன் வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் இன்னொருத்தன் வித்துட்டேன்னு சொல்கிறான். இப்போ இந்த கண்ணு யார்கிட்ட இருக்குது, இந்த கண்ணை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோ மேலே தான் அந்த பழி விழ போகுது அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து பயப்படுதான். தான் வேலை பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அலைகிறான். தேடி அலையும் போது அந்த கண்ணை வச்சு ஒரு பேங்கில் ராபரி பண்ணியிருக்காங்க, ஒருத்தனை சுட்டு கொண்டிருக்காங்க. இது தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வேலைக்கு வந்து ரொம்பவே ஆபத்து வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு புது டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த பேங்கில் எவ்வளோ ரூபாய் எடுத்துட்டாங்க எல்லாமே டீட்டெயில் இருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டீம் கூட சேர்ந்து தன்னுடைய கண்ணை கண்டுபிடிச்சி தன்னோட வேலையை திரும்ப வாங்கினாரா வாங்கலையா, அந்த பேங்கை கொள்ளடிச்சது யார், எதுக்காக கொள்ளடிச்சாங்க, அவங்க பின்னாடி என்ன ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கொரோனா பேப்பர் அப்படிங்கிற ஸ்டோரியோட கதை. இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான் 2.5 மணி நேரம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு பதிலாக ஒரு 2 மணி நேரம் இல்லை 2.25 மணி நேரம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் த்ரில்லிங்கு சேசிங்கு எல்லாமே இருக்குது. ரொம்பவே அதை அற்புதமாக வந்து காட்டியிருக்காங்க. பட் இந்த டியூரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் படம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து நல்லாயிருக்கு.